வணக்கம். அன்பான நியூ ஜங்ஷன், நியூ ஜெனரேஷன், எதிர்கால வளர்ச்சியை நோக்கி செல்லும் அன்பு நேயர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி இருக்கும் என்று கேட்டீரானால், இந்த ஜூலை மாதத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே மீனராசி என்றாலே பலரும் பலவிதமாக அனுபவத்தை கண்டிகிட்டு இருப்பீங்க. மருத்துவ செலவு, வம்பு வழக்கு, கோபதாபங்கள், சொல்கிற காரியங்கள் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயம் செய்யலாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யுங்க. படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், நல்லா தூக்கம் வரும். அதுலேருந்து கவனமாக இருக்கணும், நேரங்காலம் பார்த்து வாழணும், காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், எழுந்திரிக்கணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நிர்ணயிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மீனராசி ஓரளவு சமாளிப்பீங்க. இந்த மீனராசிக்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் பாதகாதிபதியோடைய ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருக்காங்க. அம்மாவும் பிள்ளையும், அம்மாவும் பொண்ணும் வீட்டில் நெருங்கி இருந்தாலும் வம்பு தான், விலகி போனாலும் வம்பு தான். அவங்க குறையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்க குறையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் மனதளவுலையோ உடல் அளவையோ நோய் வர்றது மாதிரி சூழ்நிலை அமையும். மாத்திரை சாப்பிட்ணும், மருந்து சாப்பிட்ணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஏன், அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் தானே. அவன் என்ன பண்ணுறான், நேராக 4 சுகஸ்தானத்தில் உட்காடுறான். அங்கே போய் இந்த ராசி அதிபதியும் சிக்கிட்டான். தானாக தேடி வரும், ஆடை ஆபரணங்கள் வரும், பயணத்தில் தூக்கம் வரும், ஸ்டேஷன் விட்டு ஸ்டேஷன் மாறி போய் இறங்க வேண்டியதாக இருக்கும், இல்லை போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடியிலேயே அடுத்தவங்க குழைப்பு விட்டு இறங்க வேண்டியதாக இருக்கும். இப்படி அறிவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இந்த நேரத்தில் தேவை. மீனராசிகளை பொறுத்தவரையும் ஆணாக இருந்தால் அவருடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், பெண்ணாக இருந்தால் அவருடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நடக்கின்ற உண்மை வேறு மாதிரி இருக்கும். 7க்குடைய புதனுடைய வீட்டில் இந்த அதிபதி உட்கார்றான், பாதக அதிபதி. அங்கேயும் அந்த புதன் வரும்போது சூரியன் அந்த செவ்வாய் ராகு குரு சாரத்தில் செல்லும் பொழுது காலில் அடிபடாத பார்த்துங்க, ஷூவால் பிரச்சனை வரும். உங்களுடைய எத்தி நடக்காதீங்க, கவனமாக இருங்க. காலில் நகத்தில் பிரச்சனை வரும், உங்களுடைய பொருள் காணா போகலாம். செல்லாம் கவனமாக வச்சுங்க, செல்லு காணா போகும். இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு தேடிக்கிட்டு அலைவீங்க, இல்லை வண்டியில் வச்சுட்டு தேடிக்கிட்டு அலைவீங்க, இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல தேடுவீங்க. உடம்பும் உங்கள் பொருளையும் கவனமாக பார்த்துங்க. விரைய செலவுக்கான நேரம்தான் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் பிறந்து இந்த மீனராசியாக கொண்டு வளரக்கூடியவர்களுக்கு வயதுக்கேற்ப 10 வயதாக இருந்தால் செல்லை போட்டு உடச்சிடும். 10 வயதுக்கு மேலே 20 வயதாக இருந்தால் எனக்கு இந்த செல்லு வேலை செய்யலாம், புது செல்லு வாங்கி கொடுக்கணும். அதே 20 வயசுலேருந்து 30 வயசாக இருந்தால் நான் செல்லு தேவை தான், நான் என்னங்க பண்ணுறது? அதாவது டெலிகம்யூனிகேஷன். இந்த சுக்கரை போய் மூணில் போய் உட்காந்துருவான். அந்த உட்காரும்போது அவனே 8ஆம் அதிபதி இல்லை. இது மாதிரி ஒரு வம்பை நீங்கள் வீட்டில் உருவாக்கிட்டு தான் இருப்பீங்க. 6க்குடையனும் சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டான். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, முதுகு தண்டுவடமான பிரச்சனை அந்த 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு தகுந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நடக்கும். இன்னும் அவங்க வயசு அந்த ஜூலை மாதம் அந்த ராசி இப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அற்புதமாக இருக்குங்க. 100% உங்களுடைய பயணத்தில் இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்குன்னு நீங்களே உங்களை நிர்ணயிச்சிடலாம். அது பொருளாதார ராசி, இது பொருளாதார ராசி, அது பொருளாதார ராசி. ஆகையினால் செலவுகள் என்பதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு வாங்கி வச்ச பொருளை சாப்பிட மாட்டீங்க, ஆனால் வேணும்னு கேட்பீங்க. உங்களுடைய புதிய இடம் வாங்கணும்,
அது சம்பந்தமான விஷயத்துக்கு போவீங்க. அங்கே நிறைய சிக்கல் இருக்கிறது நீங்களே உணர்ந்துருவீங்க. கால சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய ஜாதக விதிப்படி இருந்தால் மட்டும் இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் செயல்படலாம். உங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிரச்சனை வருதான்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தேன்னா வீட்டில் பிரச்சனை வரும். அடிதடி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கொண்டு வந்துடும். அண்ணன் தம்பி தகராறு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு தகராறு, இப்படிலாம் கொடுக்கும். சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் அப்படி. அந்த சூரியன் செவ்வாய் சேரலைனாலும் சூரியன் வீட்டில் போய் இன்றைக்கி செவ்வாய் இருக்கான், அந்த விட யாருக்கா கேதுவும் இருக்கான். அதனால் அவன் இந்த சூரிய செவ்வாய் சேர்ந்து செய்கிற வேலையை அவங்க 2 பேருமே செஞ்சு விட்ருவாங்க. கேது இருக்கிற இடத்துக்கு உடையவன் மாதிரி தானே இருப்பான். அப்போ சூரியன் ஆகிட்டான், இந்த செவ்வாய் சேர்ந்துட்டான், சூரிய செவ்வாய் சேர்ந்துது. அது இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. போய் டாக்டர் சொல்லுவார், ஸ்கேன் பண்ணிட்டு வா. ஒரு சாரர் ஸ்கேன் பண்ணுறதும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலையும் அது சம்மந்தமாக போவாங்க. ஒரு சாரர் வம்பு வழக்கு வருது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே போய் அதில் சேர்ந்துருவாங்க, வம்பு வழக்கில் மாட்டிக்குவாங்க. ஒரு சாரர் என்ன செய்வாங்கன்னா, நான் ஏற்கனவே சிக்கலில் இருக்க, இனிமா நான் வளரணும், இனிமா இந்த சிக்கலில் மாட்டணுன்ற கவனத்தோடு கவன சிதைவாக ஆகிடுவீங்க. அதுக்கு கால சூழ்நிலையும் துணையாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகம், நீங்கள் பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுடைய இந்த கோச்சார பலன் அந்த பிறப்பு ஜாதகத்தை ஊக்குவிக்குதா இல்லை போட்டு உடைக்குதான்றதை அந்த இடத்துல பார்க்கலாம். நல்ல தெளிவான அமைப்புங்க இந்த மனித பிறவி. இந்த பிறவியில் நீங்கள் காணுகின்ற அதிசயமெல்லாம் மிக மிக அற்புதமானது. இந்த உடலுக்குள்ள இந்த அணுவாக வந்தது, நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரானாக வந்தது, ஒன்றை ஒன்று சுற்றும்போது நம்மளை சுத்த விட்டு நம்ம செல்கள் உருவெடுத்து இந்த செல்களின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்ற விதம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் சிலர் செய்த கட்டு கதைகள் சமூக ரீதியாகவும் சில இடையூறுகளை உண்டு பண்ணிவிட்டாங்க. இங்கே ஆன்மா மட்டும்தான் செயல்படுங்க. ஆன்ம நேயர்களையே தவிர நீங்கள் வேறு யாரும் இல்லைங்க. சுத்தமான பரிசுத்தமான ஆன்மாவின் பிரகாரம் தான் நீங்கள் செயல்படுவீங்க. ஏன்னு கேட்டால் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கால்பாகமும் ஆன்மாவுக்கு சொந்தக்காரனாகிய சனி பகவானுடைய முழு பாகமும் அறிவுக்கு சொந்தக்காரனாகிய புதன் பகவானின் முழு பாகமும் அந்த 9 பாகம் மிக மிக சிறப்பான பாகம். அந்த பாகத்தில் சந்திரன் செல்லும் போதும் அந்த பாவத்திற்கு 4ஆம் இடத்தில் இந்த அதிபதி இருப்பதாலும் இந்த ஜூலை மாதம் மீனராசி நேயர்களுக்கு மிக மிக சிறப்பான தரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை கணக்கு தான். அந்த அடிப்படை கணக்கின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கூறுகின்ற மெத்தேடு நிறைய இருக்குது. நாடி ஜோதிடம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளின் மூலமாக ஒரு கருத்தை எடுத்து வராங்க. அந்த ஒரு கருத்து உங்களை சார்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் என்னை சார்ந்து எண்கணிதத்தின் மூலமாக எப்படி பார்க்கலாம். என்னுடைய நாடி ஜோதிடத்தில் கையெழுத்து ஜோதிடம் எத்தனையோ வகைகள் இருக்குது. எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தர எங்களால் முடியும், தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் தெளிவாக இருந்தால், உங்களை பாதுகாத்தால், அதற்கான இந்த முயற்சியை செய்கின்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருமையாகவும் அது செய்ததற்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுடைய தொடர்பானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து தெளிவுபடுத்துகின்ற அந்த சார்ட்டின் மூலமாக நிறைய நுட்பங்களை இன்றைய கால சயின்ஸு பிரகாரம் நாங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தெளிவுபடுத்துவதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.